ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கேது கெடுக்கக்கூடிய ராகு. அதாவது பொதுவாக என்ன அமைப்பு வரும், கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு ஒரு பழமொழியாக இருக்குன்னு வச்சிங்க. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பொதுவாக எந்த நிலையில் கேது கொடுப்பார், ராகு கெடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ராகு கேதுக்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், பருப்பொருளற்ற கிரகங்கள், ஆட்சி உச்சம் வீடு இல்லாத கிரகங்கள். ராகுகேது பார்வை அறவே கிடையாது. ராகுகேதுகள் எந்த வீட்டில் அமர்கின்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி போல செயல்படுவாங்க. தன்னை பார்த்த கிரகத்தை போல பலன் தருவாங்க. தன்னோடு சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை எடுத்து செயல்படுவாங்க. யாருன்னா ராகுகேதுக்கள். இது போன்ற அமைப்பில் உள்ள ராகுகேதுகள், இதில் கேது பகவான் கொடுக்கக்கூடிய அளவில் எப்போது இருப்பார்? என்னுடைய ஜாதகத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார், அவருடைய தசை நடைமுறையில் வருது, அவர் கொடுப்பாரா கெடுப்பாரா? கொடுக்கக்கூடிய அளவில் கேது அமர்வது என்ற அமைப்புன்னா பார்க்கும்போது, அந்த கேது சுபகிரகத்தினுடைய பார்வையை சேர்க்கையை பெறுவது. மிக முக்கியமாக கேது எந்த கிரகத்தோடு கூடுவது சிறந்தது அப்படின்னா, குரு சுக்கிரனோடு கேது கூடுவது அற்புதமான நல்ல பலன்களை தருவார். கேதுவோட தசை நடைமுறையில் வரணும். கேது குருவோட கூடிட்டார் அப்படின்னா கேள யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். கேது சுக்கரனோட கூடினா மிகப்பெரிய அபரிவிதமான பொருள் சேர்க்கை அவர் ஏற்படுத்தி தருவார். சொகுசு வாழ்க்கை ஏற்படுத்துவார். ஆனால் கேதுவோட தசை நடைமுறையில் வரணும். கேது தசை நடைமுறையில் இந்த நிலையில் கேது சுபத்துவம் அடைந்திருந்து சுபத்துடைய வீடுகளில் இருந்து, அது முக்கியமாக கேது அமர வேண்டிய 3 வீடுகள், ஒன்று கும்பக்கேது, அவர் விருச்சக கேது அல்லது கன்னி கேது. இது போன்ற இடங்களில் கேது பகவான் அமர்ந்து அவர் சுபத்துவம் அடைந்திருக்கும் போது, அதாவது குரு சுக்கரனுடைய தொடர்பை அவர் பெற்றிருக்கும் போது அபரிவிதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கேது பகவான் இருப்பார். கேது எந்த நிலையில் கெடுப்பார் அப்படின்னா, அவர் பாவத்துவம் அடைந்திருக்கக்கூடாது, அவர் சனியினுடைய சேர்க்கையை பார்வையை வாங்கியிருக்கக்கூடாது, அவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடாது. இந்த நிலையில் செவ்வாயோட தசை வருதா கேதுவோட தசை வருதா? கேது செவ்வாயோடு கூடி செவ்வாயோட தசை வந்தால் சிறப்பு, ஆனால் கேது தசை வரக்கூடாது. கேது சனியோட கூடி சனி தசை வந்தால் சிறப்பான கேது தசை வரக்கூடாது. இது போன்ற அமைப்பில் அந்த கேது தசைங்கிறதை கெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ அபரிவிதமான பொருள் சேர்க்கையை தரக்கூடிய கிரகமாக கேது பகவான் இருப்பார், அவர் சுபத்துவம் அடைந்திருக்கும் போது தான். பொதுவாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல ஒரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்தோன்னா, இதில் 2 சுபகிரகம்னா கேது பகவான் தான். ஞானக்காரகன். அவர் எந்த பாவகத்தில் அமர்றோ அந்த பாவகத்தை ரொம்ப கடுமையாகவே இயக்குவார். அதனுடைய நல்ல விஷயங்கள் அதை இயக்குவார். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவகத்தினுடைய நல்ல விஷயங்களை கேது இயக்குவார். ஆனால் ராகு அப்படி அல்ல. ராகு எந்த பாவகத்தில் அமர்றாரோ அந்த பாவகத்தினுடைய கெடுபலனையே இயக்குவார். ராகு சுபத்துவம் அடையாமல் இருக்கும்போது, பொதுவாகவே கேந்திரங்களெல்லாம் ராகு பகவான் அமர்னா அந்த இடத்தினுடைய பலனை கெடுத்தே அவங்க பலன் தருவாங்க. 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து தசை நடத்திட்டு இருக்கார். 7ஆம் இடங்கிற கலத்திர ஸ்தானத்தை அவர் கெடுத்தே அந்த பலனை தருவார். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்து தசை நடத்திட்டு இருக்கார். தாய் வழி உறவுகளை அவர் கெடுக்க முற்படுவார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமரார். தந்தை வழி உறவுகளை அவர் கெடுக்க முற்படுவார். ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, பொதுவாகவே அது சுபகிரகம் கொட்டி கொடுக்கும் என்று எடுத்தாலும் ராகு பாவத்துவம் அடைந்திருக்க நிலையில் கடுமையான கெடுபலன்களை விளைவிப்பார். அதனால் அந்த தலைப்பு கெடுக்கக்கூடிய ராகு. எப்போது ராகு கெடுப்பார்? ராகு சுபத்துவம் அடையாத நிலையில், ராகு சனியினுடைய சேர்க்கையை செவ்வாயினுடைய சேர்க்கையில், ராகு நீச்சனுடைய வீட்டில் அமரும் போது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் அடையக்கூடாது, சுபகரமாக இருந்தாலும் கூட. சுபகரத்தினுடைய வீடுகளில் தானே இருக்கார், குருவோட வீட்டில் தானே ராகு இருக்கார். ஆனால் குரு நீச்சம் ஆயிட்டார்னா ராகு தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார். சுக்கரனுடைய வீட்டில் தானே ராகு இருக்கார். ஆனால் சுக்கரன் நீச்சம் ஆயிட்டார்னா ராகு தன்னுடைய பலத்தை இழப்பார். அப்போ ராகு எப்போது, ராகு என்றால் கொட்டி கொடுத்து விடுவார் என்று எடுத்தாலும் ராகு கெடுக்கக்கூடிய ராகுவாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எந்த நிலையில் ராகு கெடுப்பார்? அவர் பாவத்துவம் அடைந்திருக்கும் போது, அவர் சனி செவ்வாயுடைய சேர்க்கையை பார்வையை பெறும்போது, அவருக்கு வீடு கொடுத்த நீச்சம் அடையும் போது, அல்லது அவர் அமரக்கூடிய இடம் 6ஆம் இடத்திலே ராகு அமர்வது குற்றமில்லை. ஆனால் 8ஆம் பாவகத்தோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது. 8ஆம் இடத்துடைய பலனை அவர் கெடுக்கவே ஏற்படுவார். பொதுவாகவே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 6, 12 அச்சில் இருந்தாங்கன்னா சிறப்புங்க. 6ஆம் இடத்துல லக்னத்திற்கு 6ல் கேது, 12ல் ராகு, 6ல் ராகு, 12ல் கேது. இது போன்ற அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதக அமைப்பில் வந்துடும். ஏன்னா ராகு கேதுகள் எங்கே அமர்ந்தாலும் கெடுப்பாங்க. 6, 12 தவிர 6, 12 தவிர எங்கே அமர்ந்தாலும் அவங்க கெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இதில் அபரிவிதமான நல்ல பலன்களை கேது பகவான் தருவார் அப்படின்னா அவர் சுபத்துவம் அடைந்திருக்கார். கேது குருவோட கூறினா கேள யோகம், கேது சுக்கரனோட கூடினா அது அபரிவிதமான
பொருளாதார வசதிகளையும் சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார் அவருடைய தசாகாலங்களில். கேது சனியோட கூடனா ஆன்மீக தொடர்பான எண்ணங்களை ஏற்படுத்துவார். கேது செவ்வாயோடு கூடும்போது அதாவது மிகவும் சாந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் கொடுப்பார் கேது செவ்வாயோட கூடுனா. அப்போ கேது எந்த கிரகத்தோடு கூடினாலும் அந்த கிரகத்தோட நல்ல பலன்களை, கேது புதனோடு கூடினா அபரிவிதமான ஞானத்தை கொடுப்பார், அபரிவிதமான கல்வியை கொடுப்பார், ஆராய்ச்சி படிப்புகளை தருவார். இது போன்ற விஷயங்கள்லாம் கேது. ஆனால் இதுக்கு உள்டாவாக ராகு சேரும்போது எல்லா விஷயத்தையும் கெடுக்கவே முற்படுவார். ஆனால் இதனுடைய அமைப்பு வந்து கெடுக்கும் ராகு. கெடுக்கும் ராகு எப்போது ராகு கெடுப்பார்? எப்போது ராகு? அவர் சனியோட செவ்வாயோட பாவத்து மடைந்த நிலையில் அவர் கெடுத்துருவாருங்க. பாவத்து மண்டலில் நிச்சயமாக ராகு கெடுக்கக்கூடிய அமைப்பையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம்.